காஞ்சிபுரம் மாவட்டம் எழுச்சூர் வட்டாரம். அதில் வந்து துணை சுகாதார நிலையம் மௌலிவாக்கத்தில் வேலை பார்க்குறேன் சார். நான் இங்கே வந்து ஒரு 12 வருஷமாக வேலை பார்க்குறேன். 12 வருஷத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் ரிப்போர்ட்டு ஒர்க்கை எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறேன். என் மேலே எந்த ஒரு பழியும் இல்லை, எந்த ஒரு தண்டனையும் இல்லை. நான் இப்போ வந்து சமுதாய சுகாதார செவிலியர் ஜெயலட்சுமின்னு ஒருத்தவங்க இங்கே வந்து ஒரு 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதத்தில் வந்த புதுசுலேயே என்னை வந்து ஒரே ஒரு விசிட்டு தான் வந்தாங்க, எனக்கு சப் சென்டர் விசிட்டு. அங்கே வந்து என்னை உட்கார வச்சு பேசினாங்க. நீ என்ன கம்யூனிட்டி அப்படிலாம் கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன். நான் அதுலேருந்து அவங்க வந்து என்னை வந்து இது சேலை கட்டுறது சரியில்லை, நீ பேசுறது சரியில்லை, நீ அப்படின்னு சொல்லி அதையே மனசில் வச்சு என்னை வந்து எப்படியோ பேசினே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், வேலையை மட்டும் கேளுங்க சிஸ்டர், வேலையை பார்த்து கொடுக்குறேன், இதெல்லாம் தேவையில்லாமல் பேசாதீங்க சிஸ்டர், எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, அதெல்லாம் அதையே என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, நீங்களாம் இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி இந்த வட்டாரத்தில் இன்னும் ஒரு 3 பேரும் இப்படி தான், அவங்களும் என்னோடய கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான், தாழ்த்தப்பட்டவர் தான். அவங்களே இந்த மாதிரி பேசி அது சரியில்லை, இது சரியில்லை, ரெக்கார்டு சரியில்லை, அதை வச்சு ரெக்கார்டு சரியில்லை, ஒர்க்கு சரியில்லை, நல்லா ஒர்க் பண்ணுறவங்களே மன உளைச்சல் கொண்டாக்கி அவங்க 3 பேர் சூசைடு அட்டன் பண்ண பார்த்தாங்க. அதில் நானும் ஒருத்தி. நான் எதுக்காக பண்ணலைன்னா, வாய் பேசாத குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களோட நல்லதுக்காக தான் சார் நான் வந்து இதை பண்ணிக்காமல் இருக்கிறேன். நான் எனக்கு எந்த மார்க்கும் கிடையாது. 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். ஐயப்ப நாங்களே மௌலிவாக்கம் 1 லட்சம் பாப்புலேஷனு, 5 VHN பார்க்க வேண்டிய வேலையை நான் ஒரு ஆள் பார்த்துருக்குறேன். ஏற்கனவே இதே மாதிரி சமுதாய சுகாதார செவிலியெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் உன்னால தான் இப்படி நாங்கள் குன்றத்தூர் வட்டாரம் எழுச்சூர் வட்டாரம்லாம் நாங்கள் எல்லா ஒர்க்கும் பெட்டுன்னு நிற்கிறோம், நீ தான் இவ்வளோ பண்ணி கொடுக்குறாங்க. நான் ஒரு VHN ஒரு வருஷத்துக்கு 700 ஏன்ச்சு நான் வந்து என்ட்ரி பண்ணுவேன், அவங்களுக்குள்ள சர்வீஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த அம்மா வந்து 6 மாதத்துலேயே எனக்கு 3 மெமோ இஷ்யூ பண்ணிட்டாங்க. 3 மெமோ வந்து ஒரு காரணமே இல்லாமல் பொய் புகார் சொல்லி 3 மெமோ இஷ்யூ பண்ணிட்டாங்க. 3 வாங்கி கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் உனக்கு 17 தான், நான் இதை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பண்ணாச்சு, நான் கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் சீனியாரிட்டியில் இருக்கிறேன், எஸ்கேஜன் சீனியாரிட்டியில். அது நீ எப்படி போகிற பார்க்குறேன், நீ எப்படி போகிறேன்னு பார்க்குறேன், உன்னை ஒழிச்சு கட்டுறேன், நீ ஓடிப்போன்னுவாங்க என்னை எப்பயுமே. நான் எங்கே சார் விட்டுட்டு போகிறது, வாய் பேசாத குழந்தைங்கள, அவங்களுக்கு எத்தனை ஸ்கூலு இங்கே தான் சார் இருக்குது சென்னையில், நான் எப்படி சார் ஓட முடியும்? என்ன ஒர்க்கை கேளுங்க நிறைய தடவை சொல்லுவேன். என் கூட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க சார், தனிப்பட்ட முறையில் விசாரிச்சு பாருங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் இவ்வளோ டார்ச்சரை தாங்கி உயிரோடு இருக்கிறீங்க, எங்களால் நான் செத்து போயிடுவோன்னு சொல்லுவாங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்க. அப்படி பயப்படுறாங்க சார் எல்லாரும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்லேருந்து, ஸ்டாஃப்லேருந்து, டாக்டர்லேருந்து, BHNலேருந்து, BMOலேருந்து, DVSRலேருந்து எல்லாரையுமே மிரட்டுறாங்க. நீங்கள் இதை பார்க்கலன்னா நான் DPH போவேன், நீங்கள் இதை பார்க்கலாம் நான் இதுக்கு மேலே DPH போவேன், DPHல எங்கள் மாமாக்கிறார், நான் உங்களை வேலையெல்லாம் பண்ணிடுவேன், இப்படியே எல்லாரையும் மிரட்டி வச்சுருக்குறாங்க சார். அந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்கள பார்த்து தான் இவங்க இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க சார். இது எப்படி நீடிச்சா எத்தனை பேர் உயிர் பலி போகுமோ தெரியல சார். எல்லாம் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையை நினச்சி தான் இவ்வளோ டார்ச்சரையும் பார்த்து எதிர்கொண்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணின்னுக்கிறாங்க சார். அவங்களுக்கு மேலதிகாரிகளாக இருக்கிற நீங்களே நேரடியாக வந்து நீங்களே விசாரணை பண்ணிட்டு கூட அதுக்கு உண்டான நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுங்க சார். இல்லை எங்களை காப்பாற்றுங்க சார், எங்களை காப்பாற்றி விடுங்க. அந்த தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டிலேருந்து நான் வந்து எஸ்கேஜெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார், நீ வேலை ப்ரொமோஷன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கம்யூனிட்டிலேருந்து நான் வந்து தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டி நான் பெரிய ஆளாக ஆகக்கூடாது, நான் ப்ரொமோஷனில் போகிறேன், நீ எப்படி போகிற நான் பார்க்குறேன். எல்லோரும் எதுக்குமே சொல்லிடுறாங்க சார். தனிப்பட்ட முறையில் நீங்கள் யாரை விசாரித்தாலும், என் கூட ஒர்க் பண்ணோம் யாரை விசாரிச்சு ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் ஒர்க் கேட்டு பாருங்கள், தனிப்பட்ட முறையில் யாரோ வர மாதிரி கூட வந்து கேட்டு பாருங்கள் சார், எல்லாருமே சொல்லுவாங்க சார். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் முதல் கொண்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்கள நீங்கள் விசாரித்து அதுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுங்க சார், எங்கள் உயிரை காப்பாற்றுங்க சார். சார் தமிழக முதல்ல சார், நான் உங்களை நம்பி இருக்கிறேன் சார், என்னோட உயிரை காப்பாற்றுங்க சார். எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கோம் இந்த 6 மாசத்துல சார். அதிகமான 6 மாசத்துல நாங்கள் எத்தனை பேர் உயிரோட காத்துன்னு இருந்தோம். நீங்கள் காப்பாற்றுங்க சார், எங்களை வாழ வைங்க சார். எங்கள் பிள்ளைங்களாம் இருக்காங்க, எங்கள் கையில் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வாழ்நாள் இருக்கு. அதனால இந்த வேலையை பார்த்தா தான் அவங்களால நாங்கள் காப்பாற்ற முடியும். நீங்கள் தான் சார் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சார். உங்கள்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சார்.